சுவையான மோர் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? மிளகா, பொடி உள்ளி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, அதுக்கு அரைக்க வேண்டியது தேங்காய், சீரகம். இதில் வெள்ளைப்பூடு, மிளகாய், உள்ளி போட்டிருக்கோமா, இதை அதில் அப்படியே போட்டு அரைக்கிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. பொடி உள்ளி, கருவேப்பிலை, நம்ம இங்கே தடியங்காவை, இந்த வெள்ளை பூசணிக்காய் சொல்லுவாங்கல்ல, அந்த வெள்ளை பூசணிக்காவை கட் பண்ணி அவிச்சு வச்சுருக்குறோம். இதை அப்படி போட்டு வதக்கின விட்டு இதை அப்படியே விடுதோம். மஞ்சள் பொடி, சிறிதளவு மஞ்சள் தூள், நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அவிச்சு வச்சுருக்கோம், அதனால் திருப்பி ரொம்ப அவிய வேண்டாம். கொதிச்ச விட்டு தயிரை நம்ம விட்டுற வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிக்கி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போடுறோம். போட்டு கொதிக்க விடுறோம். நல்லா கொதிக்கும் போதே என்ன செய்கிறோம், அந்த மோர் வச்சுருக்கோமா, இந்த மோரை என்ன செய்கிறோம், அதெல்லாம் விடுதோம். கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற தயிரை அப்படியே விடுதோம். தயிரை விட்டு நல்லா கிளறி விடும். உப்பு தேவைக்கேற்ப சிறிதளவு உப்பு. இது கொதிக்க விடக்கூடாது. அப்படியே கொதி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் மோர் குழம்பு ஆறுத வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், திறந்து தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். இப்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மோர் குழம்பு ரெடி. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. கமெண்டில் சொல்லுங்கள்.